ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி, வெஜிடபிள் ரெசிபி. இது ஒரே கிரேவி தான், ஆனால் நீங்கள் சப்பாத்திக்கு, ப்ரெட்டுக்கு, பாவு பாவுக்கு யூஸ் பண்ணலாம். இது சூப்பராக இருக்கும். என்னென்ன வெஜிடபிள்ன்ட்டு எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து காலிஃப்ளவர், கேரட்டு, பீன்ஸு, கொத்தமல்லி, அதாவது பட்டாணி, உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இது வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு போட்டுட்டு வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு உப்பு மிளகாத்தூள் போட்டுட்டு உப்பு, தனியாத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர் கேரட்டும் சீவி வச்சுருக்கேன். ஆக்சுவலி பீன்ஸ் வந்து பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சிடுச்சா, இந்த நேரத்தில் வெஜிடபிள் இது கூடயே சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், காலிஃப்ளவர் வந்து கேரட்டு, பீன்ஸு கட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுங்க. ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து சுடு தண்ணி ஊற்றிட்டு அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸில் சாஃப்டாக வெஜிடபிள் நல்லா பாயில்டு ஆகிடும். இந்த நேரத்தில் கொஞ்சோண்டு இதில் வந்து கிச்சன் கிங் மசாலா போட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான், சூப்பராக ஆகிடும். அவ்வளோதான். இப்போ வந்து பாயில்டு பண்ண பட்டாணி மேலே போட்டுருங்க. அடுத்தது ஒரு பட்டர் துண்டு வந்து போட்டுருங்க. இது வந்துட்டு ப்ரெட்டுக்காக பண்ணனால ஒரு துண்டு பட்டர் போட்டுட்டேன். அப்புறம் கொத்தமல்லி கட் பண்ணி போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, பூரிக்கு எதே கூடனா நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பரான ரெசிபி இது. ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன இன்க்ரீடியன்ட்டு இதில் அந்த எல்லாத்துலேயும் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் ரெசிபி. நீங்கள் எது கூட காம்பினேஷனாக கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.